See, previously we discussed about detection of elements that are present in the organic compounds. Okay. So now we are going to estimate the elements. Okay. So இப்போ for example இப்போ ஒரு organic compound எடுக்கிறோம். அதுல என்ன element இருக்கு, கார்பன் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்கா அப்படின்றத நம்ம டிடெக்ஷன்ல பார்த்தோம். ஓகே. ஸோ எஸ்டிமேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கார்பன் இருக்கு, எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்றத நம்ம எஸ்டிமேஷன்ல, ஸோ கார்பன் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் தான் இருக்குது, ஹைட்ரஜன் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் we are going to study now. Okay. See here, first comes that estimation of carbon and hydrogen. So carbon hydrogen எவ்வளோ இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம experimental method மூலமா we can able to estimate. Okay. So for example, to estimate the carbon and hydrogen, we have to conduct the experiment. Okay. So first what we have to do is that, so everything we have to take in a quantitative manner. So quantitative manner means, so இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இவ்வளோ அமௌண்ட், தட் இஸ் த எல்லாமே நோன் வெயிட் இருக்கணும். ஓகே. ஸோ இவ்வளோ வெயிட் அண்ட் தென் இவ்வளோ சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நமக்கு நோனாக இருக்கும். ஸோ தட் we can able to estimate the unknown elements. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்க்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் சப்ளை. ஓகே. ஆக்சிஜன் வேணும், கம்பஷன் டியூப் வேணும், அண்ட் தென் அப்சார்ப்ஷன் அப்பேரட்டஸ். ஓகே. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபார் தட் they are using this specific thing. Okay. So now procedure. So procedureல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்பஷன் டியூப் ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணிடணும். டு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிட்டு then we have to cooled it. Okay. After that, the apparatus is set up in the respective manner, like oxygen supply, combustion tube, and then this absorption apparatus. Everything is fitted properly, and a wide amount of organic substance is introduced into it. Okay. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஒரு 2 hours கிட்ட 2 மணி நேரம் நல்லா அதை ஹீட் பண்ணணும், ஸ்ட்ராங் ஹீட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ராங் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அதில் நம்ம போட்ட சப்ஸ்டன்ஸ் நல்லா இட் கெட்ஸ் சார்ஜ். ஓகே. ஸோ நல்லா பேர்ன்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அது பேர்ன்ட் ஆகிட்டு மிச்சம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஸ்வீட். See now we have to fit it into the U tube. So அந்த டியூப் பார்த்தீங்கன்னா U எப்படி இருக்கு, ஆல்பபெட் U அந்த ஷேப்ல இருக்கும். ஓகே. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும், we have to add potash bulb. Then that is the potash bulb gets detached from that, so that we can able to detect the amount of the weight of the elements. Okay. ஸோ எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த டிஃப்ரென்ஸை நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேஷன் பண்ணணும். ஸோ கேல்குலேஷன் done by first number எவ்வளோ weight of the organic substance we have taken, that it is written in W gram. Then எவ்வளோ weight increase ஆயிருக்கு before and after. ஸோ ரியாக்ஷன் கேரி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட், ரியாக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ வெயிட் வேரியேஷன் ஆயிருக்கு அப்படின்றத we have to estimate. Then we have to calculate under the method of percentage of carbon. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனோட இண்டிவிஜுவல் எலமெண்டோட atomic number and then அதனுடைய molecular weight. Okay. So போட்டு நம்ம calculation பண்ணும்போது we will get it in the percentage. So 100% நமக்கு கிடைக்கும். So that we can able to detect the estimate the carbon. Okay. So hydrogen also the same. So this is the way we have to estimate carbon and hydrogen. So here one work example is given, right? So now comes estimation of sulfur. See, under estimation of sulfur, it is done by the method called Carius. So on the experimental setup, very Carius method. Okay. So in Carius method, what we have to do is that we have to take the organic compound and then it is strongly heated. Okay. So nalla strongly fuming nitric acid. So fuming nitric acid போட்டு ஹீட் பண்ணும். சப்போஸ் அதில் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அந்த ரெண்டுமே வந்து என்ன ஆகும்னா ஆக்சிடைஸ்ட் ஆயிடும். So carbon oxidized ஆச்சுன்னா என்ன ஆகும், carbon dioxide. Hydrogen means water. Okay. See here the concerned reaction is given. Now the resultant thing we have to calculate by the specific calculation. See here the particular calculation is given.
So now mass of the organic compound, mass of the barium sulfate, and their percentage is given by percentage of sulfur will be equal to 32 divided by their molecular weight, and then that is the barium sulfate molecular weight. Then comes X, that refers to the weight of the substance that we have taken divided by the weight, and the unknown should be substituted in the numerator, and the weight is substituted in the denominator into 100. So that refers to the percentage value. The resultant obtained is the percentage value. Okay, so now comes the estimation of halogen. So halogen will be estimated by Carrier's method. So now the organic compounds that contain halogen is heated to a fuming nitric acid and then silver nitrate. So the resultant product obtained is a silver halide. It is in the form of precipitate that gets precipitated out. Okay, so the precipitate is washed, dried and then weighed. Okay, so நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்? So washing அப்படின்னா என்னன்னா we have to add the solution. So அந்த வாட்டரை நம்ம அதில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், we have to filter. ஸோ ஃபில்டர் பண்ணும்போது அந்த ஃபில்டர் பேப்பரில் அந்த precipitate எல்லாம் செட்டில் ஆகிடும். ஓகே, அதுதான் நம்ம வாஷிங் அப்படி சொல்கிறோம், ரைட்? அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஓவனில் நல்லா ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் எடுக்கும்போது வெயிட் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு precipitate அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், calculationல we can able to estimate, right? So the calculation part is given here. Okay, so that we can able to calculate the percentage of halogen. Okay, so that is இப்போ chlorine எடுக்கிறோம் அப்படின்னா chlorine எவ்வளோ, அதே மாதிரி bromine, iodine. Okay, so அந்த மாதிரி நம்ம what reactant is present, அதாவது அதில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி we can able to predict. Okay, see here comes estimation of phosphorus. So this is also done by Carrier's method. Okay, so now here the phosphoric acid, that is the phosphorus, is oxidized to phosphoric acid, so that gets precipitated as ammonium phosphomolybdate. Okay, so that will be obtained by heating with corn nitric acid and then adding ammonium molybdate. We can able to estimate the phosphorus percentage. Okay, so which is done by the formula. Calculation part is given here. Here you see the magnesium pyrophosphate. So this magnesium pyrophosphate molecular weight is calculated, and then ammonium phosphomolybdate, their molecular weight also we have to calculate. After that we have to calculate the percentage of phosphorus. So this is given by substituting the value of the unknown to the known weight. Okay, so now comes estimation of nitrogen. So nitrogen will be estimated by Dumas method. Okay, so this Dumas method, and then another method is Geldahl method. Okay, so there are two types of methods we can able to estimate the nitrogen. So under Dumas method, what we have to do is that we have to take the compound, organic compound, and it is heated with cupric oxide. Okay, so cupric oxide heat பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா the free nitrogen is obtained. See, after that we have to calculate the traces of oxide of nitrogen. That will be done by passing the over to a copper spiral. Okay, so this apparatus is used in Dumas method that consists of carbon dioxide generator, combustion tube, and then Gibbs nitrometer. Okay, so each that is each part of this apparatus will have the specific property, that is the carbon dioxide generator, combustion tube, and then Gibbs nitrometer. See, this actually done by first the tap is open. Okay, see here the
tap of the nitrometer is left side open, and then அந்த ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், அது வழியா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பாஸ் பண்றோம். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பாஸ் பண்ணும்போது எக்ஸ்பெல் ஆகும், ஏதாவது ரிசல்டன்ட் ஏர் கெட்ஸ் எக்ஸ்பெல்ட், and then when the gas bubbles rising through, the potash solution gets reach out to the reaction gets absorbed. Okay, so that the carbon dioxide is coming out, and then that gets expelled, so which will be passes over to the concerned tube. Then that combustion tube is now heated in the furnace. Then the temperature is going to be increased gradually. Okay, see now the apparatus, we have to sweep it into the last trace of nitrogen from it. Okay, so that we can able to estimate it properly. So the calculation part is given here. Okay, see here in this, first we have to take the weight of the substance, and then we have to calculate with the respective pressure and temperature related with this van der Waals equations. Then the percentage of nitrogen will be calculated by 28 divided by 22.4 into V naught by W into 100. Okay, so the next method is the Geldahl method. Okay, see under Geldahl method, first we have to take the solution. Actually, this method is more easily carried out when compared with the first Dumas method. Okay, see first, actually this method is used to analysis of foods and fertilizer. Okay, so to analyze the foods and fertilizer, this method will be used. And also what this method actually contains is that we have to take the organic compound first, and then it is heated with corn sulfuric acid. Okay, what happens is that it gets converted to ammonium sulfate. Okay, so once it gets converted to ammonium sulfate, now it is treated with excess of alkali, and then the liberated ammonia gas is absorbed with the standard acid. Okay, so their acid neutralization will be done by the back titration for the same standard alkali method. Okay, see here the procedure of the experiment is clearly given. That is, we have to do the conduct the experiment, and then after that the resultant solution is titrated. Okay, so the titration is done, and then the related value obtained is substituted to determine the percentage of nitrogen. Okay, so these are all the different ways we can able to estimate the elements that are present in the organic compounds.